செக் பவுன்சிங் கேஸ்ல வந்து ஒருத்தர் செக் கொடுக்குறாரு, செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே அது ஒரு அஃபென்ஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ. ஒரு செக்கு சிம்பிளா பவுன்ஸ் ஆகுது அப்படின்றதுக்காகவே வந்து அது ஒரு அஃபென்ஸ் ஆகும், அது கன்விக்ஷன் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குமான்னு கேட்டா அது கிடையாது. செக் பவுன்ஸ் அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் 138A ஆஃப் தி நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு செக் கொடுத்து பவுன்ஸ் ஆச்சுதுன்னா, இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்ற காரணத்துக்காக பவுன்ஸ் ஆச்சுன்னா, அந்த கொடுத்தவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து இம்ப்ரிசன்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்து ஃபைன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபைன்ற அளவு தான் டபுள் த வேல்யூ ஆஃப் த செக் வரைக்கும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இம்ப்ரிசன்மெண்ட் பிளஸ் ஃபைன் ரெண்டுமே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபைன் கட்டலைன்னா அதுக்குள்ள சேர்த்து இம்ப்ரிசன்மெண்ட் ஜெயில் தண்டனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் அந்த அஃபென்ஸோடைய 138 செக்ஷனுடைய ஒரு ஒன் ஆஃப் தி கிரிமினல் நேச்சர் ஆஃப் தி கிரிமினல் நேச்சர்னு சொல்லலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஃபென்ஸ் வந்து மியர் இந்த அஃபென்ஸ்ல ஒரு ஒன் ஆஃப் தி எலிமெண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக் கொடுத்து அந்த அவங்க அக்கௌண்ட்ல போதிய பணம் இல்லை அப்படின்ற காரணத்துக்காக வந்து செக் பவுன்ஸ் ஆகி வரணும். அப்பதான் வந்து அந்த கேஸ் வந்து நிலைநிற்கும். இப்போ மியரா அந்த செக் பவுன்ஸ் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இப்போ என்னென்ன தேவைப்படுது, அதாவது எப்படி சொல்லணும்னா, உங்களுக்கு கரெக்டா சொல்லணும்னா, ஒரு மனுஷன் இருக்கான்னா அவனுக்கு வந்து கை இருக்கு, கால் இருக்கு. கையை வச்சு கையை மட்டும் காமிச்சிங்கன்னா அது கை, தலையை தலை சொல்லுவோம், இப்போ முகம் சொல்லுவோம், வயிறு சொல்லுவோம். ஸோ முழுசா எல்லாத்தையும் வச்சு சேர்த்து தான் ஒருத்தர மனுஷன் சொல்லுவோம். அது மாதிரி கிரிமினல் அஃபென்ஸ், அதாவது 138 செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கு. ஒரு 6-7 எலமெண்ட்ஸ் இருக்கு. அந்த 6-7 எலமெண்ட்ஸும் கம்ப்ளை ஆனா மட்டும்தான் அது வந்து இட்ஸ் அன் அஃபென்ஸ். 6-7 எலமெண்ட் கரெக்டா கம்ப்ளை ஆகல அப்படின்னா இட் இஸ் நாட் என்ன சொல்றது, அது ஒரு முழுமையான அஃபென்ஸா ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன சொல்லுவாங்க, அதை வந்து தட் வில் பி the case will be dismissed. ஸோ லாவை பத்தி பார்த்தீங்கன்னா 138ல என்னென்ன சொல்லுது, அந்த ஒவ்வொரு விஷயங்களா கரெக்டா அவங்க வந்து கம்ப்ளை பண்ணணும். பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகும், அஃபென்ஸ் ப்ரூவ் பண்ணப்படும், கோர்ட்ல அவங்களுக்கு கன்விக்ஷன் கொடுக்கப்படும். இப்போ என்ன சொல்லணும்னா, இப்போ வந்து அதுல என்னென்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1 வந்து ஒருத்தர் செக் கொடுக்கிறாருன்னா அது வந்து அவர் வந்து ஒரு 2 years ஒரு லைபிலிட்டிக்காக கொடுத்துருக்கணும்னு சொல்றோம்.